பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்கான இயேசுவின் வார்த்தை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2-3. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. இந்த கடைசி நாட்களில் அன்பு தணிஞ்சு போகும் என்று ஏசப்பா சொன்னது போல் இந்த நாட்களில் சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளிடம், கணவரிடம், குடும்ப நபர்களிடம் அன்புள்ளாத தன்மையோடு நாம் சில நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம், நடந்து கொள்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதுனா, அன்பு எனக்கராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அதாவது நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்தாலும் சரி, சகல ரகசியங்களையும் அதாவது சகல காரியத்தில் நம்ம அறிவுள்ளவர்களாக நாம் காணப்பட்டாலும், அதாவது நம்ம காணப்பட்டாலும் சரி, அது போல் மலைகளை பெயர்க்கத்தக்கதா இது நடக்காது, இது சாத்தியமே இல்லை. ஆனாலும் உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கும், இது கண்டிப்பாக ஏசப்பா அந்த காரியத்தை செய்து முடிப்பார் என்று சொல்லி நீங்கள் அந்த காரியத்தில் பயங்கர ஒரு விசுவாசத்தோடு கூட நீங்கள் காணப்படலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் அன்பு எனக்கராவிட்டால் ஒன்றுமில்லை என்று சொல்லி வேதவசனம் நமக்கு கூறுகிறது. அதே போல் 3ஆவது வசனத்தில் கூட எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அதாவது நமக்கு உண்டான யாவற்றையும் நம்ம என்ன செஞ்சாலும், அதாவது சொத்து பத்துக்கள் விற்று அல்லது எல்லாத்தையும் விற்று நம்ம என்ன செஞ்சாங்க அதை நீங்கள் அன்னதானமே பண்ணினாலும் எனக்கு என் சரீரத்தை, அதாவது நம்மளுடைய சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும், சில நேரங்களில் கூட நம்ம சொல்லுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக சொல்லுவோம் அல்லது குடும்ப நபருக்காக, நம்ம உயிராக இருப்பவங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம், நான் அவனுக்காக உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு கூட நம்ம என்ன செய்வோம், நான் அவனுக்காக என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். ஆனாலும் அந்த இடத்துல அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நீங்கள் கூட உங்கள் குடும்பத்தில் சில நேரங்களில் நம்ம என் கணவர் எனக்கு தீமை செய்கிறாங்க, என் பிள்ளைங்க, என் சொந்த பந்தம் எனக்கு என்ன செய்கிறாங்க, தீமை செய்கிறாங்க, என்னை பகைக்காங்க, என்னை வெறுக்கிறாங்க, நான் எப்படி அவங்கள்ட்ட போயிட்டு நீ அன்புக்கு இப்படிப்பட்டவங்கள்ட்ட நான் எப்படி அன்பு காட்டுவது என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்று கற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் அவங்கள்ட்ட தீமை நமக்கு செய்கிறவங்கள்ட்ட நீங்கள் அன்பு காட்டும் பொழுது அவங்கள்ட்ட ஒரு மாற்றத்தை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். நம்மளுக்கு தீமை செய்கிறாங்களா, அவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க, அவங்களுக்கு வேண்டிய காரியங்களை, நம்ம குடும்ப நபர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு வேண்டிய காரியங்களை நம்ம செய்து அன்போடு அவங்கள கவனித்து கொள்ளும் பொழுது அவங்க நம்ம தீமை, ஐயோ நம்ம இவளுக்கு எவ்வளோ தீமை செய்கிறோம், ஆனால் இவள்கிட்ட இவன் நம்மளுக்கு எவ்வளோ அன்பு காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தன்னால் உணரக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். நம்ம தீமை செய்கிறாங்க, நம்ம பகைக்காங்க அப்படிங்கிறதுக்காக நீங்களும் அவங்கள்ட்ட கசப்பு காட்டிட்டு அல்லது ஒரு பகையை காட்டிட்டு நம்ம குடும்ப நபர்களிடமோ நம்ம சொந்த பண்ண காணப்படும் பொழுது அந்த இடத்துல ஒரு அன்பு என்ன செய்யுது, அது தணிஞ்சு போயிடுது. அப்படி தீமை செய்யுங்கள்கிட்ட நீங்கள் என்ன செய்ய முடியும், தீமை செய்கிறவங்கள்ட்ட நீங்கள் ஒரு அன்போடு அந்த ஒரு பாசத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது அதில் ஒரு மாற்றத்தை நம்ம காண முடியும், அவங்கள்ட்ட ஒரு மாற்றத்தை காண முடியும். அதனால அன்பு கசப்பு, விரோதம், பகையை, துரோகம் இதெல்லாம் என்ன செய்யும், நம்மளுக்கு மன்னிக்க கற்றுக் கொடுக்கும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு மட்டும் நம் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நாம் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அதனால் உங்கள்கிட்ட தீமை செய்கிறவங்கள்ட்ட நீங்கள் அன்பு காட்டுங்க, நீங்கள் பாசத்தோடு நடந்து கொள்ளுங்க. கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஒரு மாற்றத்தையும் ஒரு ரட்சிப்பையும் நம்ம பார்க்க முடியும். நம்ம என்னதான் நம்ம தீர்க்க தரிசன வர இருந்தாலும் சரி, நம்ம எல்லா காரியத்தையும் அறிவுள்ளவர்களாக நம்ம நடந்து கொண்டாலும் சரி, விசுவாசம் இருந்தாலும் சரி, நமக்கு உண்டான யாவற்றையும் விற்று அன்னதானம் பண்ணாலும் சரி, நம்ம என்ன பண்ணினாலும் சரி, ஆனால் அன்பு இல்லாத தன்மை நம்மள்கிட்ட காணப்படுமானால் நம்ம ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாது. நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நம்ம மற்றவர்களிடம், நம்ம தீமை செய்வர்களிடம் நம் அன்புள்ளவர்களாக நடந்து கொள்ளும் பொழுது அங்கே ஒரு மாற்றத்தையும் ரட்சிப்பையும் நான் பார்க்க முடியும். ஆனால் ஏசப்பாட்ட அந்த பலனை கேளுங்க, ஏசப்பா எனக்கு அவங்க தீமை செய்கிறாங்க, அவங்கள்ட்ட அன்போடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த இருதயத்தை எனக்கு தாங்க. ஏசப்பா மட்டும் கொடுத்தா மட்டும், அப்படிப்பட்ட இருதயத்தை நம்ம கொடுத்தா மட்டும் தான் நாங்கள் அவங்கள்ட்ட நம்மளால் என்ன செய்ய முடியும், அன்பு செலுத்த முடியும். அதனால் நீங்கள் உங்களால் முடிந்த அளவு தீமை செய்வர்களிடம் அன்புள்ளவர்களாக நீங்கள் காணப்படும் பொழுது அவங்கள்ட்ட ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியும், நீங்களும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். God bless you.